போவாரோ மாட்டாரோ அப்படின்னு கையில் பிசைகிறார் சுமந்திரர். பிசைஞ்சிட்டு ராமன் ஒன்றும் சொல்லலைன்னு தானே போய் கேட்கிறேன். கிமஹம் கரவாணீதி சூதஹ பிராஞ்சலின பிரவீதி. நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன ஆகுமே அப்படின்னு கேட்கும்பொழுது ராமனுக்கே தயக்கமா இருக்கு. சுமந்திரர் அப்பா ஸ்தானத்துக்கு உடையவர். ஏன்னா ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சுமந்திரருக்கும் ராமனுக்கும் கரெக்ஷன் உண்டு. யாரை கொண்டு யஜ்ஞம் பண்ணினா குழந்தை பிறக்கும்னே சொல்லியிருக்காரு. பேர்பட்ட சுமந்திரர் தோல்லையும் மார்லையும் தூக்கி போட்டு அழகா வளர்த்தினார். எப்படி பண்ணுவார்னா, அந்த சத்ருஜன் யானை மேலே இந்த 4 குழந்தையும் உட்காந்து வச்சு ரவுண்டு கூட்டின்னு போவாராம். அந்த குழந்தைங்க அந்த யானை மேலே உட்காந்து அப்பாவை பார்த்து நீ தாத்தா காட்டுமா, அதை தசரதர் பார்ப்பாராம். அப்படி சத்ரு அந்த யானை மேலே சவாரியெல்லாம் இந்த சுமந்திரர் கூட்டின்னு போயிருக்கிறதெல்லாம் ஞாபகம் வருது. எப்படி பார்த்தா இந்த சுமந்திரத்தை நான் எப்படி சொல்றது, அதான் சொல்லி ஆகணும். ததப்ரவீதாசரதி சுமந்தம் சுஷன் கரேணோத்தம தட்சிணீன. எப்படி சொல்றாரா, போயிட்டு வா அப்படின்னு வாயால சொல்லலையா, வலது கையால சுமந்தர் தோளை தொட்டு தட்டி கொடுத்து சொல்றார். சுமந்திரா சீக்கிரம் புனரேவயாகி ராஜ்ஞः சகாஷே பவத அப்ரமத்தः. சுமந்திரா திரும்பி நீங்கள் அயோத்திக்கே போகும், எனக்கு இனிமேல் ரத்தம் தேவைப்படாது, எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் தான் சமாதானம் சொல்லணும், திரும்பி போகும் அப்படின்னு சொன்னோன்னா இது எதிரே பார்க்க சுமந்திரருக்கு உடனே சொல்ற. கைகேயாவசம் ஏஷ்யாமஹ பாபாயா துஷ்டபாகினஹ. நான் என்ன தப்பு பண்ணினேன், என்ன திருப்பி அனுப்புறேன், நீங்க கசாப்பு கடையிலிருந்து தப்பி ஓடி வந்த ஆட்டுக்குட்டியை திருப்பி கசாப்பு கடைக்கே அனுப்பலாமா? நான் அந்த ஆட்டுக்குட்டி மாதிரி கைகேய ராஜத்தின் வெளியில் ஓடி வந்திருக்கேன், நான் ஒருத்தன் ஓடி வந்திருக்கேன், என்னை திருப்பி அங்கேயே போக சொல்லுவேன் ராமா, இது நியாயமாகுமா? நான் எப்படி அங்கே இருக்கேன், என்னால் இருக்க முடியாது அப்படின்னு கெஞ்சல. எனக்கு அனுப்பாதேங்க அனுப்பாதேங்கன்னு கெஞ்சும் பொழுது ராமன் கங்கையை பார்த்து நடக்கிற. உடனே கூப்பிடுற. பிரத்யவத்சல திஷ்டந்தம் பத்ரபுத்ர கதேபதி பக்தம் நித்யம் ஸ்திதம் ஸ்தித்யாம் சொன்னமா ஹாத்துமர்ஹசி. என்னை விட்டுட்டு போகலாமா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னை விட்டுட்டு அப்படியே நீங்கள் பாட்டுக்கு போகிறேன், இப்படி பண்ணலாமா? வேலையாட்கள்கிட்டே பேர்பட்ட வாத்சல்ய முடியல, நீங்கள் என்னை திரும்பி பார்க்காம போகிறேனே அப்படின்னு கேட்குற. எதுக்கு ராமன் போகிறார் கங்கைனா, கங்கை கரையில் இருக்கக்கூடிய ஜலத்தை எடுத்து சுமந்திரனோட கண்ணீரை தொடச்சு விட்டார். சுமந்திரர் அழகு பார்க்க முடியல. சுமந்திரா இதுக்கு தான் நான் போனேன், உன் கண்ணீரை தொடச்சவருக்காக போனேன். இக்ஷ்வாகு வம்சத்தே உங்களை போல ஒரு சுருது எனக்கு தெரியாது, எங்க அப்பா உங்களை காட்டிலும் சமாதானம் சொல்றதுக்கு யாருமே கிடையாது, நீங்க தானே சமாதானப்படுத்தணும். இன்னொன்னு கைகேயி அம்மா என்னை காட்டில் விடுன்னு சொல்லியிருக்கான். ரத்தம் வெறும்ன போனதான் கைகேயை நம்புவான். ஆமா காட்டில் விட்டாச்சுன்னு தெரியும், அதனால எனக்கு திரும்பி போய்தான் ஆகணும் அப்படின்னு பலவாறு சொல்றார். இப்ப இவர் கெஞ்சி கேட்க அவர் பலவாறு சொல்றார். நான் சுஷ்ரூஷையின் தலையால பண்றேனே, எனக்கு அயோத்தியா வேண்டாமே, நீ ஒருத்தரை காப்பாற்ற முடியாது. இந்த புவனத்தையே ரட்சிக்கக்கூடிய உங்களுக்கு நான் ஒருத்தர், எதுவுமே உங்களுக்கு ஒத்தாசையாக தான் இருப்பேன், நான் சுஷ்ரூஷை பண்ணுவேன். கெஞ்சி பார்த்தா கூட்டின்னு போக மாட்டான்னு தெரிஞ்சுட்டோம். ரத்தத்தை போட்டுனாலும் இந்த பக்கம் பார்த்தா அந்த குதிரைகள் அழகான் அழுதுட்டு கால் குழம்புனால அந்த பூமியை நோண்டிட்டு இருக்கு. அதை காட்டுற ராமா பார்த்தீங்களா, இமே சாப்பிகையாவீர யதி தே வனவாசினः பரிஜர்யாம் கலிஷ்யந்தி ப்ராப்ஸ்யந்தி பரமாம் கதி. சரி என்ன கூட்டின்னு போலேன்னா பரவாயில்ல, குதிரைகள் அழகு, குதிரைகளாவது கூட்டின்னு போகல, இந்த காட்டில் நடக்காம குதிரை மேலே சவாரி பண்ணலாம், உங்களுக்கு கைங்கரியம் பண்ணி அந்த குதிரைகளாவது பரமபதத்தை அடையட்டுமே, அந்த குதிரைகளை கூட்டின்னு போறலாம், அப்போ குதிரைகளை பார்த்துக்க ஆள் வேணும், அதுக்காக என்ன கூட்டின்னு போறலாம் அப்படின்னு குதிரைகளை வியாஜமாக காட்டி கூட்டின்னு போக மாட்டாங்க. ஏதாவது எத்தத்தினா பித்தம் தெரியும் அப்படின்னு எது பண்ணினா என்னை கூட்டின்னு போவான்னு தேடுற சுமந்திரன். பாவமாக இருக்கு ராமனுக்கு. ஆனால் திரும்பி சொல்கிறார், நீங்கள் திரும்பி போய் தான் ஆகணும் அப்படின்னா ராம ஹிருதயம் இதனால தெரிஞ்சுக்கிட்டு கௌசல்யை எப்படி ஒத்துந்தாலும் வேற வழி இல்லை அப்படிங்கிறதா சுமந்திரன் நீங்கள் ஒத்துக்கிறார். சரி அப்படின்னு அமைதியாக இருக்கும்போது நான் எங்கள் அம்மாவுக்கு ஜட்டாபாரம் போறேன்னு சொல்லியிருக்கேன் குஹா, யக்ரோத க்ஷீரம் ஆலம்பாரம் கொண்டு வா அப்படின்னாராம். தற்ஷீரம் ராஜபுத்திராய குஹஹ க்ஷிப்ரம் உபாஹரத். உடனே கிடுன்னு ஒரு ஆலம்பரத்து மேலே ஏறி ஆலம்பாலை எடுத்தார். இந்த ராமன் கிட்ட கொண்டு குஹன் கொடுத்துட்டார். ஆலம்பால் எப்படி இருக்குன்னா அப்படி சிறுசுன்னு இருக்குமா, அது தொட்டா இது போட்டோடனே ஜட்டா அதுதான் சிக்குன்னு ஒட்டிடும், என்ன பண்ணினாலும் நகரவே நகராது. அந்த ஆலம்பாலை வாங்கிட்டார். லக்ஷ்மணஸ்ய ஆத்மனஸ்சைவ ராமஸ்தேன அகரோ ஜடாஹ தீர்க்கபாஹு நரவ்யாக்ரஹ ஜடிலத்வம் வதாரயத். அந்த ஆலம்பாலை தன்னுடைய சிரஸ்ல போட்டுக்க போகும்போது லக்ஷ்மணன் ஓடி வந்தான். அண்ணா அப்படிங்கும் பொழுது தலையை தாழ்த்தினானோ. முதல்ல லக்ஷ்மணுக்கு போட்டுக்க சொன்னார் இல்லையா, ராமன் எது பண்ணினாலும் ராமனுக்கு முன்னாடி நான் அப்படின்னு
ஜட்டாபாரம் போட்டுக்கிறது முதல் கொண்டு வலிக்கலம் கூட ராமனுக்கு முன்னாடி புடுங்கி கட்டிட்டார். அதுதான் லக்ஷ்மணன், அதுதான் லக்ஷ்மணன். எல்லாருக்கும் ராமனுக்கு முன்னாடினா நான் தான் ராமனுக்கு கவச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மணன் அப்படி தலையை காட்டினா முதல்ல லக்ஷ்மணனுக்கு போட்டு விட்டான். அதுக்கப்புறம் தானும் ஜட்டாபாரம் போட்டுட்டான். இப்படி ஜட்டாபாரம் போட்டுட்டா அந்த 2 பேரும் எப்படி இருந்தா அப்படின்னா அப்படியே சிலு சிலு சிலுன்னு ஜொலிக்கிறா. அவளை சுற்றி அப்படியே தகதகன்னு அந்த ஒரு ஒளிவட்டம் தெரியுது. மகர்ஷிகளுக்கு துல்லியமா இருந்தாலும் ராஜரிஷிகள் போல அப்பேற்பட்டவா 2 பேர். கொஞ்சம் கூட கவலை இல்லையே, மரபை கட்டிட்டு இருக்கோம், ஜட்டாபாரம் போட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லையே. அண்ணா போட்டுட்டா, நான் போட்டுட்டேன், அப்பா சொன்னா, நான் போட்டுட்டேன், அம்மா சொன்னாரு, சந்தோஷமா அந்த ஜட்டாபாரம் போட்டு இருக்கிற அவளை சுமந்திரவாளை பார்க்க முடியல. இப்பேற்பட்ட குழந்தைகள் கண்ணில் கண்ணீர் பெருங்க, மகன் கண்ணீர் பெருங்க, 2 பேர்த்தையும் கையை செஞ்சுட்டு அதோ அந்த படகுல 3 பேருமா ஏறிக்கிறான். சீதாதேவி இத்தனை நாள் நடந்துட்டு இருக்கேன் அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா சுமந்திரரையும் ரதத்தையும் குதிரையையும் கடாட்சிச்சுட்டு இருந்தாங்க. இதை சுமந்திர போய் நாளைக்கு சொல்லுவேன் ராஜா கிட்ட, சீதை அதுதான் பண்ணி நான் என்ன கடாட்சிச்சா அப்படின்னு நாளைக்கு சொல்லப்போறேன். சீதைக்கு அவள் குழந்தை ஆனாவ தெய்வம், அதுதான் சீதை. இப்போ 3 பேருமே இந்த படகுல ஏறி அப்படியே போகும்பொழுது மறுபடியும் ஜெய ஜெய கங்கே ஜெய ஜெய கங்கே ஜனமய ரூபிணி ஜெய ஜெய கங்கே ஜய ஜய கங்கே ஜய ஜய கங்கே ஜகதகஹாரிணி ஜய ஜய கங்கே ஜய ஜய கங்கே. கங்கா வந்தாலே கங்கைக்கு நமஸ்காரம் பண்ணணும், ராமன் சொல்லி கொடுத்தார். அப்பேற்பட்ட கங்கையை நமஸ்காரம் பண்ணிட்டே கிடக்கிறான். அந்த பக்கம் போயாச்சு. இப்போ அவன் 3 பேர் தான், சுமந்திரனும் இல்லை, குகனும் இல்லை. இப்படி தனியாக ஏகாந்தமாக இருக்கும்போது ராமன் தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துறார். இப்பேற்பட்ட கம்பீரமாக எவ்வளோ பேரை சமாளிச்சுன்னு வந்தார். அம்மாவில் ஆரம்பிச்சு ஜனங்கள் சீதை லட்சுமணன் வந்துட்டா. ஜனங்கள் அத்தனை பேர் வழி நடந்த கிராமங்கள் யாரெல்லாம் இருந்தாலும் எல்லாரும் சமாதானப்படுத்தி குகன் சுமந்திரன் வரைக்கும் சமாதானப்படுத்தி அந்த ராமன் தன் துக்கத்தை சகா போல இருக்கக்கூடிய அந்த லட்சுமணனை சொன்னாராம். லட்சுமணா, நான் எப்பேற்பட்ட துர்பாகியசாலி பார்த்தியாடா, வயசான காலத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ண முடியாது, இப்படி காட்டுக்கு வர முடியாது நேர்ந்தது. என்ன போல ஒரு பிள்ளை இழக்கும்படி எங்கள் அப்பாவுக்கு நேர்ந்தது. அதனால் லக்ஷ்மணா, நான் ஒரு காரியம் சொல்கிறேன், கேட்குறியா? நீ திரும்பி போயிட, உனக்கு கெட்டு போயிடல. என்னுடைய பிராணனுக்கு சமமானவன் நீ அங்கே இருந்தா அப்பா அம்மாவை நீ நல்லா பார்த்துக்கிறேன், நான் சமாதானமாக இருக்கேன்டா லக்ஷ்மணா, நீ போயிட்டு வரியா அப்படின்னு கேட்டோம். நான் இங்கே கம்பீரமாக சொல்லுவான் லக்ஷ்மணன் சொல்கிறேன். அண்ணா நச்சத்வயாஹீனா சீதையும் சரி நானும் சரி, நாங்கள் 2 பேருமே முகூர்த்தம் அப்படி ஜீவாவோ, ஒரு முகூர்த்தம் கூட இருக்க மாட்டோம். எப்படின்னா ஜலான் மத்ஸ்தான் யோஜித்தம், ஒரு தண்ணீர்லேருந்து எடுத்து போட்ட மீன் எப்படி பிராணவாய்ப்பா துடிச்சு செத்து போயிடுவோம், அதுபோல் உங்களை விட்டு பிரிஞ்சா ஒரு முகூர்த்த காலம் நானும் சீக்கிரம் உயிர் நிற்க மாட்டோம்னா என்ன திருப்பி அனுப்புகிற பிளான் எல்லாம் போடாதீங்க. நான் உங்கள் கூட தான் அங்கேயே சொல்லியாச்சே, திருப்பி இந்த பேச வைக்காதீங்க வாடினா, அங்கேயே நிறைய பாயிண்ட்லாம் சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னாலாம். சரி அப்படியே ராமன் நீயும் வாடா லட்சுமணே. அன்னைக்கு ராத்திரி துக்கப்பட்டதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 3 பேருமா காத்தாலும் இங்கே லக்ஷ்மணன் தூங்கியே போயிடுறாங்க. ராமன் எழுப்புறாராம், வாடா கிளம்புனா அப்படின்னு. அதாவது தூங்க மாட்டார் லக்ஷ்மணன், இந்த ஒரு இடத்துல தான் தூங்கி போறார். இன்னொரு வாத்சல்யம், தூங்கட்டுமே நம்ம போனால் அவன் பாட்டி கிளம்பி விடுவானே, ஜனங்களை விட்டாரே அப்படி விடமாட்டாரே லக்ஷ்மணனை. கூடவே கூட்டிகிட்டு போகும்போது பரத்வாஜ் ஆசிரமம், அந்த ஆசிரமத்துல தான் போகிறான். பரத்வாஜ் ஆசிரமம் திரிவேணி சங்கமம்னு சொல்லுவோம், பிரயாகை அங்கே தான் இருக்குது. கங்கா யமுனா சரஸ்வதினு 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடம். அந்த பரத்வாஜ ஆசிரமம் வரவேற்க ராமா எப்போதுமே காத்துருந்தேன். வனவாசமும் உங்கள் அப்பா அனுப்பியிருக்காராமே, இதுவே வனந்தாடா குழந்தை, இங்கே இருந்தது, இந்த ஆசிரமத்திலே நீ இருந்தது அப்படின்னு சொல்லும்போது ராமன் சொல்கிறேன், உங்களுடைய வரவேற்பு உபச்சாரம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறது. ஆனால் நான் இங்கே தங்கியாச்சு அப்படின்னா என்னையும் சீத்தையும் பார்க்கறதுக்காக ஜனங்கள் அடிக்கடி வந்துட்டே இருப்பான், அது உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதனால் நாங்கள் இங்கே இல்லை, எங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நல்ல இடமா நீங்களே சொல்லுங்க, எந்த இடத்துல சீதாதேவி சந்தோஷப்படுவாங்க அந்த இடத்த சொல்லுங்க அப்படின்னோடனே நான் சொல்கிறேன். இங்கேருந்து யமுனா நதி வரும், கொஞ்சம் தூரம் போனேன், அதை கடந்தே வச்சுக்கோயே சித்திரக்கூடம்னு ஒரு இடம் வரும், மந்தாகினி நதி தீரத்தில் இருக்கு, அது சீதைக்கு ரொம்ப பிடிச்ச இடம், நீ அங்கே போய் தங்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அன்னி ராத்திரி பரத்வாஜ ஆசிரமத்தை தங்கிட்டு அடுத்த நாள் காத்தால போகும்பொழுது ரொம்ப தூரம் வந்து வழியனுப்பி கொடுத்தாராம் பரத்வாஜர், அப்பாவை போல வந்து வழியனுப்புறார். இந்த ராமன் லக்ஷ்மணத்தை சொல்றார், நம்ம என்ன பாக்கியம் பண்ணினோம்னா இவர் வந்து வழியனுப்புறாரு அப்படின்னு. ராமன் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய கிரெடிட் அப்பப்போ லக்ஷ்மணத்தை சொல்லிடுறார். லக்ஷ்மணன் அவனுக்கு எல்லாமே, இந்த பேச்சு தொடங்கி எப்படி பரதனுக்கு சத்ருனோ அது எல்லாமே லக்ஷ்மணத்தை சொல்லிடுறார். அப்பா கூட வந்தாரேடா, நம்ம என்ன பாக்கியம் பண்ணினோம்னு தெரியல அப்படின்னு ராமன் சொல்ல, இவ அப்படியே அந்த யமுனா நதி தீரத்து வழியாவே வரா. 3 பேரும் சந்தோஷமா பேசுங்க, அங்கே பார்த்தியா அந்த மரத்தை பற்றியா, இங்கே ஒரு குயில் பார்த்தியா அப்படின்னு வாழ்க்கையில் நிஜமாக பிக்னிக் வந்த மாதிரி சந்தோஷமாக அந்த யமுனையை தீரத்தோடு வரும்பொழுது யமுனா நதியை கிடக்கணுமே
கையில் என்னெல்லாமோ ஆயுதமெல்லாம் கொண்டு வந்துருக்காளே அதெல்லாம் வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய மரத்தை வச்சுட்டு ஒரு இது போட் பண்ணுறாங்க, இந்த படகு. அங்கே குஹன் கொடுத்துட்டான் போட், அதனால பிரச்சனை இல்லை. இங்கே யமனே கிடக்க யாருமே இல்லையே, லக்ஷ்மணனே நிர்மாணிச்சாராம் அந்த போட்டை. ராமன் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாராம். ஆனால் முக்கியமாக லக்ஷ்மணன் பண்ணி சீதாமணிக்கு தனியாக சீட்டெல்லாம் பண்ணி போட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த படகை ஏறணும். லக்ஷ்மணன் ஏறி உட்காந்தாச்சு, அடுத்த ராமன் ஏறியாச்சு. சீதை ஏறல, எப்படி ஏறுறதுன்னு தெரியல. படகை பிடிச்சிட்டு ஆடுறது பயமா இருக்கு, எப்படி ஏறுறதுன்னு தெரியல. சீதை வா கிளம்பணும், எங்கத்த வருது, எப்படி ஏறுறதுன்னு தெரியல. ஜம்ப் பண்ணி ஏறு சீதை அப்படிங்கிறா. ஜம்ப் பண்ணுறதாவது எங்கத்த ஜம்ப் பண்ணுறது அப்படின்னு வெக்கமா இருக்கு சீதைக்கு. இப்படி ஏறுறதுன்னு தெரியல. இவா 2 பேரும் வேற ஏறிட்டா நம்மளால லேட்டாகிறதே அப்படின்னு என்னெல்லாமோ தோன்றுது. இது என்ன பண்ணலாம்? ராமன் தூக்கி உட்காந்து சொல்லலாம் சீத்தையை, அது பண்ணினா டக்குன்னு எல்லாரும் கிளம்பி போயிடலாம். லக்ஷ்மணன் இருக்காரு, அதனால ஒரே சங்கோச்சமாக இருக்கு. இவா 2 பேரோட இங்கே தான் கொஞ்சம் லக்ஷ்மணன் என்ன பண்ணுவாங்க அப்படி திரும்பிட்டாங்க. அங்கே அந்த பக்கம் எங்கே படித்துறை இருக்குது, எங்கே படகை நிறுத்தலான்னு பார்க்குறேன் அப்படின்னு இந்த பக்கம் திரும்பினோட அப்படி ஜல்லுன்னு சீத்தையை தூக்கி அந்த இதில் உட்காந்து வச்சுட்டாலாம். தத்ர ஸ்ரீயவிவாசித்ய ராமோ தாசரதி பிரியா ஈஷத் சம்லஜ்ஜமானானாம் அத்யாரோபயத ப்ளவம். இப்படி உட்காந்து வச்ச உடனே சீதை வெட்கப்பட்டானாம். எப்படி வெட்கப்பட்டானம்னா ஈஷத் சம்லஜ்ஜமானானாம், கொஞ்சம் நிறையா வெட்கப்பட்டானாம். ஒன்று கொஞ்சம் வெட்கப்படணும், இல்லை நிறையா வெட்கப்படணும். எப்படி கொஞ்சம் நிறையா வெட்கப்பட முடியும்னா அது சீதையால தான் முடியுமா. ஏன்னா அவள் ஸ்ரீயம் விவாச்சித்யம், அவளும் அச்சித்யம், அவளையும் சிந்தையை அப்பாற்பட்டவள். அவள் லக்ஷ்மி தேவியா இருக்கிறதுனால அவளால் மட்டும் முடியும். அழகான சுவாமியும் அதெல்லாம் சொல்லுவோம். தத்ர ஸ்ரீயம் விவாச்சித்யம் ராமோ தாசரதி பிரியாம் ஈஷத் சம்லஜ்ஜமானானாம் அப்யாரோபயத ப்ளவம் விஹரதி சாகம் பிரியயா ராகவோ விஹரதி சாகம் பிரியயா. அந்த படகை உட்கார்ந்துட்டு யமுனா நதியில் போகும்போது விஹாரம் பண்ணிட்டே போனாலும் லலித லவங்க லதிகானி பாகே லக்ஷ்மணனே மீதே லலித ப்ளவே. லக்ஷ்மணன் அழகாக பண்ணியிருக்கார். அழகாக செடியெல்லாம் அந்த கட்டி, தோரணங்கள் கட்டி, புஷ்பங்கள் எல்லாம் வச்சு சீத்தை சந்தோஷப்படணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த போட்டில் இதெல்லாம் வேற பண்ணியிருக்கான். லக்ஷ்மணனால் நிர்மிக்கப்பட்ட இப்பேற்பட்ட இந்த படகுல போயிட்டே இருக்கார். கமல சுகந்தி யமுனா சலிலே பிரவாள சோபித கல்லோலே. நம்ம போட்டு போகும்போது நம்ம எல்லாம் தண்ணி அப்படி எடுத்து விளையாடுவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம 3 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் தண்ணி எடுத்து எடுத்து விட்டுக்கிறா. கமலங்கள் எல்லாம் பூத்துருக்கா, அவ்வளோ நல்லா இருக்கு அந்த யமுனா. இந்த யமுனாவில் போகும்பொழுது ராமன் என்ன பண்ணுறாரா, அழகா பரிகாசம் பண்ணுறார். பரிகாச கோமல சுந்தர கமல லோச்சன. சீதையை பார்த்து பரிகாசம் பண்ணுறாங்க. காட்டுக்கு வரேன் கிளம்புல ஒரு படகு ஏன் தெரியலையே அவனுக்கு அப்படின்னு வெட்கப்பட்டு நான் சீதை. அதெல்லாம் பரவாயில்ல, இனிமேல் கற்றுடுவேன் அப்படிங்கிறது போல அழகா இவாளாரும் சேர்ந்து சிரிச்சுட்டு இதோ இந்த யமுனையை கடந்து வந்தாச்சு. மந்தாக்கனை தீர்த்து இருக்கக்கூடிய இந்த சித்திரக்கூடத்துக்கு வந்தாச்சு. அங்கேயும் அவ்வளோ அழகா இருக்கு சித்திரக்கூடம். பரத்வாஜர் சொன்னாலே சீதைக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம்னு சொன்னாலே 3 பேருமே சந்தோஷமா இருக்காங்க. அங்கேயும் அதே மாதிரி தான் வேடிக்கை பார்த்துட்டே போறா. இந்த இடம் நல்லா இருக்கேன், இந்த மலை நல்லா இருக்கேன், இங்கே ஆசிரமம் கட்டிப்போமா, அதோ அங்கே பண்ணிப்போமா அப்படின்னு 3 பேருமா அவளுக்குள்ள பேசிட்டு இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு மலை இருக்கு. அந்த மலையில் ஒரு பெரிய யானை. அந்த யானை என்ன பண்ணுறது, இவளை பார்க்கணும்னு ஆசையாக தான் ஓடி வருது. ஆனால் சீதைக்கு பயமா இருக்கு. பயமா இருந்தோடனே உடனே பிடிச்சி விடுறான். ராமனுடைய தோலை பிடிச்சிருந்தோடனே ராமன் சொல்ற, சௌமித்ரே லக்ஷ்மணா சீதை பயப்படுறா பத்தியா, அதனால உன்னுடைய கோதண்டத்தில் ஒரு டங்காரத்தை ஏற்படுத்தி அந்த யானையை விரட்டு பார்க்கலாம் அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட ராமன் சொல்றாரு. ஷைனான் மத்தோ அவதரதி கதி ஜாஸ்வனே பாரேனும் சௌமித்ரே மாபவது சகிதா ஜானகி தி பிரஹிண்பந்த் தஜ்ஜாகோஷம் மிருகபதிரவன் வியாஹரன் வேபிதான்யா காடா சிஷ்டோ ஜனகதனயா கோசலேந்தோ அவதான். அண்ணா சொன்னோன்னே அப்படியே இந்த இழுத்து ஒரு டங்காரத்தை ஏற்படுத்தினா அது கவராயின்னு அப்படியே 10 திக்கும் எதிர்விக்கிறது. அந்த டங்காரத்தை கேட்டு சீதை பயந்து போய் ராமனை கட்டிட்டாளாம். இப்போ ராமன் சொன்னாரா, யானை வர்றதுக்கு டங்காரம் பண்ண சொன்னாலும் இதுக்கு போய் பயந்துட்டே சீதை அப்படின்னு சீத்தை பரிகாசம் பண்ணிட்டே இருக்கா 2 பேரும். ஆனால் அவங்களுக்கு அது வேண்டி இருக்கு. அவ்வளோ என்ஜாய் பண்ணுறா அந்த பரிகாசத்தை. இப்படியே சந்தோஷமா அந்த சித்திரக்கூடத்தில் அந்த ஒரு மலையை தேர்ந்தெடுத்து அந்த ஆசிரமம் ஏற்படுத்திக்கிறான். அந்த இடம் எப்படி இருக்குன்னா நிறையா விருட்சங்கள் இருக்கா. விருட்சங்கள் எல்லாம் ராமன் வரான்னு தெரிஞ்சோன்னே அப்படி கிளைகளெல்லாம் தாழ்த்தி பழங்கள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றது.
மேலே இருக்கக்கூடிய பழங்கள் எட்டாத யானைகள் எல்லாம் பறிச்சு கொடுக்கலாம், எங்கெங்கோ வானரங்கள் எல்லாம் வாழைப்பழம் எல்லாம் கொண்டு கொடுக்கலாம், சீட்டை முன்னாடி மயில்கள் எல்லாம் நாட்டியம் ஆடலாம், கீச் 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 காதில் வந்து குருவிகள் எல்லாம் கிழிச்சுக்கலாம், அணில்கள் எல்லாம் கூட கூட வரலாம், மான்கள் வளர்க்க வளர்க்க பார்க்கறதான். எவ்வளோ அழகா இருக்கா, எவ்வளோ அழகா இருக்கான்னு சீத்தை சொன்னாலே எல்லா மிருகங்களும் நம்மளை பார்த்து ரசிக்கும் அப்படின்னு. ஒரு நதி இருந்து அப்படியே இந்த தும்பிக்கலை தண்ணீர் எடுத்து 3 பேர் வேணும் அப்படி புரோட்சிச்சுலாம் யாரு. நாங்கள் இருக்கோம் எல்லாரும் சந்தோஷமா இருப்பேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு. இந்த மிருகங்கள் அத்தனையும் அங்கே அயோத்தி ஜனங்கள் எல்லாம் எப்பேற்பட்ட சந்தோஷத்தை ராம லக்ஷ்மணாவுக்கு கொடுத்தாலும் இந்த மிருகங்களும் பட்சிகளும் ராமருக்கு இப்பேற்பட்ட சுகத்தை கொடுத்தது. இப்பேற்பட்ட அந்த சித்திரக்கூட்டம் வந்தோட ராமனுக்கு துக்கமெல்லாம் மறைஞ்சு போச்சான். சுரம் யமாசாதிதோ சித்திரக்கூட்டம் நதீம் சதாம் மால்நதீம் சுதீதம் நனந்த ராமஹ மிருகபக்ஷி ஜுஷ்டாம் ஜஹம் சதுக்கம் புனரிப்ரவாசாத். அப்பேற்பட்ட சித்திரக்கூடத்தை இவ வந்து செல்லலானா, சந்தோஷமா இருக்கலானா. இந்த சித்திரக்கூடத்துக்கு வந்தோடனே ராமனுக்கு அயோத்தி விட்டு வந்த சோகம், அப்பாவை பிரிஞ்ச சோகம், அம்மாவை பிரிஞ்ச சோகம் எல்லாம் மறந்து சித்திரக்கூடத்தை சந்தோஷமா இருந்தா அப்படின்னு. அப்பேற்பட்ட கட்டத்தோட நம்ம இன்னைக்கு நிறுத்திப்போம். தீபாராதனை முடிஞ்சோட ஒரு 2 நிமிஷம் நாளை கதையோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா நாளைக்கு சொல்ல டைம் இருக்காது. நாளைக்கு இந்த மாதிரி 7 மணிக்கே முடியாத ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும், 7-10 ஆகும். ஏன்னா பரத்தை சரித்திரம் கண்டிப்பாக நம்ம அனுபவிக்கிறோம். தீபாராதனை பார்த்துட்டும் நாளை கதையோட முக்கியத்துவம் தெரிஞ்சுட்டு இருக்கணும். சீதாராம 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 जय बोलो रामचंद्र मूर्ति की जय, सीता माई की जय, लक्ष्मण स्वामी की जय, गुहक पेरुमाल की जय, आंजनेय स्वामिनः जय. அப்பேற்பட்ட சித்திரக்கூடத்தை எல்லாரும் வந்து இருக்கா. இது வரைக்கும் அயோத்தியா காண்டத்தில் பாதி தான் நம்ம வந்திருக்கோம். மொத்தம் 119 சர்க்கங்கள் இருக்குது அயோத்தியா காண்டத்தில். இன்னைக்கு நம்ம பார்த்தது 57வது சர்க்கம். கிட்டத்தட்ட பாதி முடிச்சுப்போம்னு வச்சுக்கோங்களேன். மிச்ச பாதி முழுக்க நாளைக்கு பார்க்க போகிறோம். அயோத்தியா காண்டம் ஆரம்பிச்சதுலேருந்தே எவ்வளோ கதாபாத்திரங்கள் ரத்னமாக பார்த்தோம். இந்த 2 நாளே பார்த்தேன்னா தசரதர், கௌசல்யை, சுமித்ரா, கைகேயி, ராமர், சீதை, லக்ஷ்மணன், சுமந்தர், வசிஷ்டர், குஹன், எவ்வளோ பேர் பேசி நம்ம பார்த்துருக்கோம். அத்தனை பேரும் எவ்வளோ அழகாக பேசினா, எவ்வளோ குணமான்களாக இருக்கா. அத்தனை பேரும் இருந்தாலையா முதல் பாதியில். 2வது பாதியில் பரதனே நாயகன். பரதனுடைய பக்தி அப்படிங்கிறது நெகிழ வைக்கக்கூடிய பக்தி, அது விளையாட்டு இல்லை. பரத பக்தி அப்படிங்கிறத அழாமல் சொல்றதே கஷ்டம்தான். ராமனுக்கு ஹிருதயத்தினால தரிச்ச பிராணன் தான் பரதன். வெளியில நடமாடக்கூடிய பிராணன் லக்ஷ்மணன், ஹிருதயத்தினால தரிச்ச பிராணன் தான் பரதன். இதை நம்ம நாளைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த சத்சங்கத்தில் அவர் அரண்ய காண்டத்தை என்ன சொல்றா முடிஞ்சா நாளைக்கு சொல்லுவோம். என்னென்ன சொல்றாரு, எங்கெங்க பரதனை ராமன் ஞாபகப்படுத்திக்கிறார் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். அப்பேற்பட்ட பரத பக்திக்கு ஈடாக எதுவுமே சொல்ல முடியாது. ராமனை காட்டிலும் சிறந்த தர்மாத்மான தசரதன் சொன்னது வாஸ்தவம். வினயமே உருவானவன் பரதன். எல்லாத்தையும் ராமனுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தர்மாத்மா. ரொம்ப இன்னசென்ட், எதுவுமே தெரியாது. கேட்கே தேசத்துக்கு வந்து நாளைக்கு பேர்பட்ட பழிக்கலாம் ஆள ஆகிறது. அதனால இந்த பரத பக்தியை கண்டிப்பாக நம்ம அனுபவிச்சாலும் இது முக்கியமான காரணம். 2வது 4 பட்டாபிஷேகங்கள் உண்டு ராமாயணத்தில். பொதுவாகவே ராமாயணத்தில் 1 கேட்டால் 4 கொடுப்பாராம். ஒரு 16 குணங்கள் தானே கேட்டார் நாரதர், 64 குணங்கள் சொன்னார். வால்மீகி கேட்டார், நாரதர் 64 குணங்கள் சொன்னார். ஒரு குழந்தைதான் பிரார்த்தனை பண்ணினார் தசரதர், 4 குழந்தைகள். ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டார், 4 கல்யாணங்கள். ஒரு பட்டாபிஷேகம் ராமனுக்கு பண்ணணும்னு நினைச்சோம், 4 பட்டாபிஷேகம். முதல்ல நாளைக்கு பாதுகா பட்டாபிஷேகம், அடுத்தது சுக்ரீவ பட்டாபிஷேகம், அடுத்தது விபீஷ்ண பட்டாபிஷேகம், அடுத்துதான் ராமர் பட்டாபிஷேகம் ஜாம் நடக்கப்படுது. அதில் முதல் பட்டாபிஷேகத்தை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ராமனுக்கு முன்னாடி ராமனுடைய பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறது பரதன்.
பாதுகா பட்டாபிஷேகம் ரொம்ப முக்கியமான கட்டம், அது ஒரு விசேஷம். இன்னொன்று, ராமாயணங்கிறது 9 நாட்கள் சொல்கிறது வழக்கம். அதில் 5வது நாள் நாளைக்கு. நம்மளே 4 நாள் கதை பார்த்தாச்சு. ராமஜனனம், சீதா கல்யாணம், நேற்றுக்கு கௌசல்யா மங்களாசாசனம், இன்னைக்கு குஹசக்கியம், நாளைக்கு பாதுகா பட்டாபிஷேகம். எப்பேற்பட்ட பக்தர்கள் இருக்கா, எல்லாரும் ரத்னமா, அந்த ரத்னங்கள் எல்லாம் கொண்டு ஒரு மாலை பண்ணினா இதுக்கு பதக்கம் போல வரது. அப்பேற்பட்ட பாதுகா பட்டாபிஷேகம் நடுநாயகமாக அமைஞ்சிருக்கு. அதனால கண்டிப்பாக எல்லாரும் நாளைக்கு கரெக்டாக 5 மணிக்கு ஆரம்பிச்சுடலாம். 7-7:10 கண்டிப்பாக முடிச்சுடலாம். அழாமல் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படி நான் தெரியாமல் அழுதுட்டேன்னா 1 நிமிஷத்தில் சமாளிச்சுடுவேன். ஏன்னா பரதன் அழாமல் சொல்ல தெரியல எனக்கு. இது வரைக்கும் நேற்று வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண வரைக்கும் அழுதுருக்கேன். அழாமல் சொல்லணும். நான் அவசியம் எல்லாரும் நம்ம பரதனை நினச்சி கலங்காத கண்கள் கிடையாது, நெகிழாத மனசு கிடையாது. பரதன் இவ்வளோ ஹைப்பு சொல்கிறேன்னு நினச்சிக்கிறேன். அது சத்தியம், இது சத்தியம். ராமன் எங்கெல்லாம் நினச்சிக்கிறான்னு இன்றைக்கே சொல்லிடுறேன். நாளைக்கு அழும்போது சொல்ல முடியுமோ என்னமோ தெரியல. முதல்ல நாளைக்கே நிறையா சொல்ல போகிறார் பரதன் கிட்ட சொல்லும் பொழுதே. இந்த அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கும் பொழுதே முதல் ஸ்லோகமே கச்சதா மாதுல குலம் பரதேன மகாத்மனா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹ நீத பிரீதி புரஸ்கிருதஹ. முதல் ஸ்லோகத்திலேயே வால்மீகி பகவான் கோடி காட்டிட்டார், இது பரதனுடைய காண்டம் அப்படின்னு சொல்றது போல பரதேன மகாத்மனா, பரதனோட சத்ருக்னனும் இருக்கான் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தையே வந்துடுறது. அடுத்த 4 ஸ்லோகமுமே நேற்று பார்த்தோமே, இவா 2 பேரும் ராஜாவை நினச்சி கவலைப்படுறா, ராஜா பரத சத்ருக்னோட நினச்சி கவலைப்படுறா அப்படின்னு பரதனுடைய முக்கியத்துவத்தை வால்மீகி பகவான் அங்கே சொல்கிறார். அதுக்கடுத்து ராமன் கிட்ட தசரத்தை சொல்லும்போது பரதனை பற்றி கவலைப்படாதா, பரதனை பற்றி எனக்கு தெரியும், உனக்கு பட்டாபிஷேகம் தான் சந்தோஷப்படுவான்னு சொல்கிற இடத்துல சாணுக்ரோஷாய ஜிதேந்திரிய தர்மாத்மா உன்னை அனுசரித்து நடக்கக்கூடியவன்னு அப்பேற்பட்ட பெருமையை தசரதர் சொல்கிறார். கைகேயிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறார், பரதன் ஏற்றுக்க மாட்டான், ராமனை காட்டிலும் தர்மாத்மா அப்படின்னு கைகேயிட்ட தசரதர் சொல்கிறார். இன்னைக்கு பார்த்தோமே ராமன் எல்லா ஜனங்கள்ட்டையும் பேசும்பொழுது என் தம்பி பரதன் சமத்தான குழந்தை, ஞான விருத்தோ வயோபாலக ருது வீரிய குணாந்தித அப்படின்னு நாம் ஒரு 2 ஸ்லோகம் அனுப்பிச்சோம், ஒரு 7 ஸ்லோகம் சொல்கிறேன். ராமன் இப்பேற்பட்ட பரதன் சமத்தான குழந்தை, அந்த ராஜாவாக ஏற்றுக்கோம்போது இது வரைக்குமே இவ்வளோ சொல்லியிருக்காரா. நாளைக்கு இன்னும் பரதனை பற்றி நிறையா பார்க்க போகலாமா. அதுக்கப்புறமா அரண்ய காண்டத்தில் லக்ஷ்மணன் கிட்ட பேசும்போது ஒரு கட்டத்தில் கோதாவரி நதியில் குளிச்சு வந்து சொல்லுவேன், இக்ஷ்வாக்கு நாத்தசிய பரதசிய கதாபுரம், பரதனை பற்றி பேசுகிறா லக்ஷ்மணன், அதை கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. எவ்வளோ வந்து கெஞ்சினா எனக்கு பரதனை போய் கட்டிக்கணும் போல இருக்கு, புத்தி தடுமாறுறது அப்படின்னு சொல்கிறேன். பரதனை நினச்சா ராமனுக்கு புத்தி தடுமாற அளவுக்கு அப்படி ஒரு பிரியம் பரதன் கிட்ட. இது அரண்ய காண்டத்தில். கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவன் கிட்ட வாலி வதம் முடியச்ச வாலி கிட்ட சொல்லும்போது அவர் கேட்குறாரு என்ன மாதிரி வதம் பண்ணலான்னு. அதில் ஒரு காரணம் சொல்கிறேன், இக்ஷ்வாக்கு வம்சத்தில் அயோத்தியில் ராஜாவாக இருக்கான் என் தம்பி பரதன், அவன் என்னை பிரதிநிதியாக இங்கே அனுப்பியிருக்கான், என் காட்டில் ரம்மம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னான் ராஜா சொல்படி கேட்டு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு இக்ஷ்வாக்குநாதன் அப்படின்னு அப்பேற்பட்ட கிரெடிட்டை அங்கே வாலி கிட்ட கொடுக்குறேன். சுக்ரீவன் கிட்ட பேசுகிறார் இதில் யுத்தகாண்டத்தில். அப்போ சொல்லும்போது சுக்ரீவா உன்னை போல நண்பன் பார்க்க முடியாது, என்னை போல பிள்ளை பார்க்க முடியாது, பரதன் போல தம்பி பார்க்கவே முடியாது சுக்ரீவா அப்படின்னு பரதனை லக்ஷ்மணன் வச்சுட்டே சொல்வேன். லக்ஷ்மணன் ஆமாதிருப்பேன். அதுதான் விட்டு கொடுத்த பரதன்னா எந்த இடத்துல யாரை சொல்லணுமோ அது ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் லக்ஷ்மணனுக்கு உண்டு. நாளைக்கும் கோச்சுக்க போகிறேன் இருந்தாலும் எல்லாம் க்ஷண நேரம். பரதனை பற்றி யாருக்கும் தெரியாதவா கிடையாது, ராமனுக்கு தெரியும், லக்ஷ்மணனுக்கு தெரியும். பரதனை பற்றி பேசினா ராமன் சந்தோஷப்படுவேங்கிறதுனாலே லக்ஷ்மணன் சந்தோஷப்படுவேன். அப்பேற்பட்ட ராம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரதனை நம்ம நாளைக்கு அனுபவிக்கிறோம். நம்ம எல்லாரும் பரதனை பற்றி சொன்னாலும் பேசினாலும் ராமன் சந்தோஷப்படுவேன். அவருடைய சந்தோஷத்துக்கு நம்மளாம் பாத்திரமாகணும் அப்படிங்கிற இந்த முன்னுரையோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு வா சித்திரக்கூடத்தை சௌக்கியமாக இருக்கட்டும். நம்ம பரதனுக்காக நாளைக்கு காத்துக்கிறோம். சீதா ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம.